யாழ்ப்பாணத்தில் பிரம்மாண்டமான புதிதாக ஒன்று இந்த இடத்துல அடி என்னவெல்லாம். அனைவருக்குமே வணக்கம். நிற்கக்கூடியது யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் பலாலில் நிற்கிறேன். நீண்ட நாளைக்கு பிறகு இந்த விமான நிலையத்துக்கு வந்திருக்கிறேன். இன்றைய நாளிலையும் வரக்கூடியவர்கள் தொடர்பாகவும் இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்வு தொடர்பான ஒரு விஷயத்தை இந்த காணொலி வாயிலாக பகிர்வதற்காக இந்த காணொலி. அப்படியாக பல்வேறு மாற்றங்களை இங்கே விமான நிலையத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. முன்னர் நான் வரைகளில் சில வேலையில் இடம்பெற்று கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு வரைகளில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அப்படி அந்த விஷயங்களையும் பார்த்துக்கொண்டு இன்றைய நாளுக்குரிய அந்த நிகழ்வை நாங்கள் தொடரலாம். நீண்ட நாளைக்கு பிறகு இந்த விமான நிலையத்துக்கு வரேன். பல மாற்றங்களை பார்க்குறோம். முன்னர் வெளியால் ஒரு கேண்டீனோ இல்லாட்டி சாப்பிட்றதுக்கு ஒரு இடமோ இருக்காது. இப்போ புதிதாக ஒன்று இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்குது. கொஞ்சம் மலர்ச்சி அடைஞ்சு போகிற மாதிரி தோணுது. அது மாதிரி அங்கால கட்டட வேலைப்பாடுகள் ஆரம்பமாக இருந்தது. நான் கடந்த முறை வரைக்கும் பார்க்குறேன். இந்த முறையும் அந்த கட்டட வேலைப்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. அப்படி சில மாற்றங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. முழுவதும் கட்டி ஒரு பெரிய அளவில் செஞ்சால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். சர்வதேச ரீதியான விமான போக்குவரத்துகளை தொடங்கினா அங்கே புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நேரடியாக இங்கே இறங்கி போகிறதுக்குரிய ஒரு இலகுவான வழியும் இருக்கும். இப்போ கூட சிலர் இந்தியாவுக்கு போய் இந்தியாவிலேருந்து இறங்கி அங்கே இருந்து ஃப்ளைட் எடுத்து திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு அப்படி போயிடும். ஆனால் அப்படி வரைக்கலாம் அதுக்கு செலவுகள் கூட பேசாமல் இதிலும் பார்க்க கொழும்பில் இறங்கி வந்துடலாம்ன்ற மாதிரியாகலாம் சொல்லுவேன். அப்படியா இன்றைய தினம் என்ன விசேடமான நிகழ்வுண்டா, யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வாரிவன முத்துமாரியம்மன் ஆலயத்தில் இன்றைக்கு மாலை 7 மணிக்கு இடம்பெறக்கூடிய அந்த நிகழ்வுக்காக யார் வருகிறார்கள், என்ன விஷயம் இடம்பெற போகுது என்பது தொடர்பாக தான் இப்போ பார்க்க போகிறோம். வணக்கம். இன்றைய நாளில் யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் ஒரு சிறப்பான நிகழ்வு இடம்பெற இருக்குது. இப்போ நிற்கக்கூடியது பலாலி சர்வதேச விமான நிலையத்தில். என்ன விஷயம், என்ன நடக்க போகுது? இன்று பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி ஒன்று எனது தலைமையில் இடம்பெற இருக்கின்றது. அதிலே கலந்து கொள்வதற்காக திரு வைத்திலிங்கம் சிவராசா அவர்களுடைய அனுசரணையில் இந்த மிக பிரமாண்டமான ஒரு மியூசிக்கல் ஷோ ஒன்று நடைபெற இருக்கின்றது. அதில் கலந்து கொள்வதற்காக தென்னிந்தியாவின் பிரபலமான கிராமிய பாடல்களை பாடி எல்லோரையும் வசதி கொண்டிருக்கும் திரு செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி தம்பதியினர் வருகை தர இருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்று அழைத்து செல்வதற்காக விமான நிலையத்திற்கு வந்திருக்கின்றோம். அவர்களுக்குரிய மரியாதை செய்து அவர்களை அழைத்து சென்று இன்று மாலை 7 மணிக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி, நம்மூர் கலைஞர்களும் சேர்ந்து அசத்தலான ஒரு நிகழ்ச்சியை வழங்க இருக்கின்றோம். தயவு செய்து எல்லோரும் வாருங்கள், கண்டு கழியுங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள். எப்படியான பாடல்கள் எதிர்பார்க்கலாம்? புதிய பழைய இடைக்கால பாடல்கள் சகலதும், பக்தி பாடல்கள், புதிய பழைய இடைக்கால பாடல்களின் சங்கமம் தான். சாவச்சேரி வாரிவன முத்துமாரியம்மன் ஆலயத்தில் மாலை 7 மணிக்கு மிக பிரமாண்டமான நிகழ்வு. நீங்கள் பார்த்திருக்க முடியாத நிகழ்வுகள். நீங்கள் நேரில் பார்த்து உங்கள் விமர்சனங்களை சொன்னால்தான் வளரும் கலைஞர்கள் நாங்கள் மென்மேலும் வளர முடியும் என்பது மக்களின் ஆசீர்வாதமும் விமர்சனங்களும் இருந்தால் தான் நாங்கள் நிச்சயமாக வெற்றி காண முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இந்த இந்தியாவிலிருந்து வரக்கூடிய இந்த இருவரோட மற்ற எல்லாம் நம் நாட்டு கலைஞர்கள் சகலரும் வாத்திய கலைஞர்கள், பிற பின்னணி பாடகர்கள், ஏதோ அருமையான ஆட்களை தெரிவு செய்து வைத்திருக்கிறேன். என்று மாலை நீங்களே கண்கூடாக அந்த நிகழ்வை காணலாம். நன்றி. மாலை சந்திப்போம். நன்றி. அப்படியாக இங்கே எத்தனை மணிக்கு என்ன நிகழ்வு இடம்பெற போகுது என்ற விஷயத்தை கேட்டிருப்பீங்கள். இப்பொழுது இங்கே வரக்கூடியவர் கூட ஒரு பிரபல சமையல் செய்யக்கூடியவர், இந்தியாவிலிருந்து அவரும் இன்றைய நாளில் இங்கே வந்திருக்கிறார். எனக்கு இவருடைய பெயர் தெரியாது, ஆனால் அவர் ஒரு சமையல் செப்பாக இருக்கக்கூடியவர் என்று சொல்லி இருந்துச்சுன்னா. அப்படியாக இப்பொழுது விமானம் பயணிகள் எல்லாமே வெளியில் வந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வரவேற்க வந்திருக்கக்கூடிய இருவர் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. இவர்களுடைய பாடல்களை டிவியில எல்லாம் பார்க்கல அருமையாக இருக்கும். அந்த நாட்டுப்புற பாடல்கள், கிராமிய பாடல்களை அந்த ஒரு சிரிப்போடு சேர்ந்ததாக சிறிய ஆடலோட பாடிவினா அருமையாக இருக்கும். இப்போ அங்கே கொண்டிருக்கணும் பாருங்கள். அவர் வேட்டியெல்லாம் கட்டி ஒரு நல்ல பண்பாட்டு கலாச்சார உடையில் அவர் கொண்டிருக்கிறார். பின்னால் ராஜலட்சுமியும் சேர்ந்து இருவருமாக கொண்டிருக்கணும். அங்கே அவர்களுக்கு விமான நிலையத்துக்குள்ளேயே நிறைய அவர்களுடைய ரசிகர்கள் அவர்களை அங்கே படம் பிடித்து கொண்டிருக்கக்கூடியதை பார்க்குறோம். என்னென்னா உண்மையாகவே சில கலைஞர்களுக்கு வரவேற்புகள் இருக்குது. அது நாட்டுப்புற கலைஞர்கள், கிராமிய கலைஞர்கள், கிராமிய சம்பந்தமான பாடல்களை பாடக்கூடியவர்களுக்கு நிறைந்த கலைஞர்கள் இருப்பார்கள். ஏனென்றால் இப்போவும் அந்த கலையை அழிய விடாது. கிராமப்புறங்கள் தான் ஆரம்பத்தில் அவர்கள் தங்களுடைய கலையை வளர்த்தார்கள். அதன் பின்னர் விஜய் டிவி தொலைக்காட்சியில் நான் நினைக்கிறேன் பாடல்களை பாடி வெளியுலகத்திற்கு நன்கு அறியப்பட்டார்கள். அப்படியாக இன்றைய நாளில் யாழ்ப்பாணத்தில் சிறப்பான இந்த இசை நிகழ்ச்சி நடத்த இருக்கிறோம். என்ன விஷயம் என்ற மாதிரி நாங்கள் இப்போ அவருடையுமே கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம்.
வணக்கம் செந்திலண்ணா. வணக்கம். ராஜவம்சி அக்கா. வணக்கம். யாழ்ப்பாணம் எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் டைம்? சூப்பரா இருக்கு. வரவேற்பு பயங்கரமா இருக்கு. ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம யாழ்ப்பாணத்துல ஏர்போர்ட்ல வந்து இறங்குறது வந்து இதுதான் எங்களுக்கு முதல் முறை. அதே போல நம்ம சாவகச்சேரி நம்ம வாரிவனம் முத்துமாரியம்மன் தேர் திருவிழாவுக்காக வந்திருக்கோம். நம்ம எஸ்கே பேண்டு, நம்ம கிரிஜா சிஸ்டர் அவங்க தான் வந்து எங்களை அழைச்சாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. முதல் முறையா நாங்க வந்து இங்க வந்திருக்கிறது. ஆமா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு சாயந்தரம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி கொடுக்குறோம். எல்லாருமே வந்துருங்க. வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து பெருசா நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணணும். நாங்களும் இந்த நேரத்தில் நம்ம வெயிட் பண்றோம் இன்னைக்கு. கண்டிப்பா யாழ்ப்பாணத்துக்கு முதல் முறை வந்திருக்கீங்க. உங்களை பார்க்கறது சந்தோஷம். இவ்வளவு காலம் டிவிலே பார்த்துட்டு இருந்தாங்க. உங்களுடைய குரல்ல ஒரு பாடல் நம்ம தானே பாடிடுவோம். ஆமா. ஏ சின்ன மச்சான் என்ன புள்ள செவத்த மச்சான் சொல்லு புள்ள செவத்த என்ன மச்சான் சொல்லு புள்ள ஊருக்குள்ள உங்களை ஏசுறாக தினம் ஒன்ன ரெண்டா சொல்லி பேசுறாக. ஏ சின்ன புள்ள என்ன மச்சான் செவத்த புள்ள சொல்ல ஏன் மச்சான் செவத்த புள்ள சொல்ல மச்சான் யாரு யாரு என்ன பேசுனாக அடி என்னவெல்லாம் சொல்லி ஏசுனாக. Thank you. முழு பாடலும் இங்கே கச்சேரியில் கேட்போம். எப்படியான பாடல்களை எதிர்பார்க்கலாம்? பக்தி பாடல், சினிமா பாடல்? ஆமா, பக்தி பாட்டு, நாட்டுப்புற பாட்டு, திரை இசை பாட்டு, இது எல்லாமே எதிர்பார்க்கலாம். நல்ல குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இளைஞர்களுக்கும் பிடிக்கிற மாதிரியான பாடல் எல்லாமே நாங்கள் கொடுக்கறோம். சாயந்தரம் நிகழ்ச்சி செம்மையா கலக்கட்டும். நன்றி நன்றி. ஒரே ஒரு போட்டோ. அப்படியாக ஒரு அருமையான ஒரு பாடலை பாடி இந்த பாடலாம் அவர்களுக்கு இன்னும் புகழை தேடி கொடுத்தது, நிறைய பேருக்கு இவர்களை தெரியப்படுத்தியது, அறிமுகப்படுத்தியதுன்னு சொல்லலாம். அப்படியாக அந்த பாடலை இங்கே பாடியிருக்கோம். அதோட நிறைய பக்தி பாடல்கள், அதோட இடைக்காலத்து பாடல்கள், இனிமையான பாடல்கள் எல்லாமே வழங்க இருக்கிறோம். குடும்பமாக வந்து இந்த நிகழ்வை பார்க்கக்கூடியமாக இருக்கும். அப்படியாக முடிந்தவர்கள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு வாரிவனம் சாவகச்சேரி அம்மன் மன்னிக்க வேண்டும் சாவகச்சேரி வாரிவனம் முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வந்து நிகழ்வு இடம்பெறும். முடிந்தவர்கள் வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.